Hi viewers, welcome back to my channel. நாளைக்கு கோகுலாஷ்டமி வருது இல்லையா? எல்லார் வீட்லயும் குட்டீஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் நம்ம காஸ்டியூம் போட்டு அழகு பார்ப்போம் இல்லையா? பையன் இருந்தா கிருஷ்ணர் காஸ்டியூம் போடுவோம், பொண்ணு இருந்தா ராதா காஸ்டியூம் போடுவோம் இல்லையா? பொண்ணுக்கு ராதா காஸ்டியூம் போடணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ளவர் ஆர்னமெண்ட் பண்ணி போடணும்னு ஆசைப்படுவோம். கடையில் வாங்கினா 400 rupees கேட்குறான். பட் நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம். ஒன்றும் இல்லைங்க, க்ரீப் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு தோரணம்லாம் போட்டு கட்டுவாங்க, கலர் பேப்பர் கட்டுவாங்கல்ல, அதான் க்ரீப் பேப்பர்ஸ். அந்த க்ரீப் பேப்பரை நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரோஸ் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை சார்ட் பேப்பரில் பண்ணுறதை விட இந்த க்ரீப் பேப்பரில் ரொம்ப ஈஸியாக பார்க்க அப்படியே ரியல் ரோஸ் மாதிரி இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, ஒரு ரோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட் கூட ஆகலாம், அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப ஸ்லோவாகவே நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுலேயே பாப்பாவுக்கு ஃபுல்லாக ஆர்னமெண்ட் பண்ணேன். கண்டிப்பாக நாளைக்கு நான் போட்டு பாப்பாவுக்கு செலிப்ரேஷன் மோடில் போட்டு நான் காட்டுறேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கம் போட்டு இது கம் நல்லா ஈஸியாக ஒட்டிக்குதுங்க. இது அப்புறமா கம் வர மாட்டேங்குது. இந்த பேப்பர் ஈஸியாக கம் ஒட்டிக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ரோஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய ரோஸ் பண்ணிடுறேன். வாங்க நம்ம ரோஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இது பாருங்கள், அதே மாதிரி பேப்பர் ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணிகிட்டே வரணும். ரோல் பண்ணும்போது பேப்பர் ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா அழகான ரோஸ் வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு நீங்களும் சிம்பிளாக ஒரு ஆர்னமெண்ட் செஞ்சு போட்டு பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இது நம்ம போய் கடையில் போய் வாங்குவோம், ராதா கேட்டப்புக்கு போய் வாங்குவோம். அவங்க எவ்வளோ சொல்லுவாங்க, 400, குறைஞ்சபட்சம் 400. ஆன்லைனில் பார்த்தா 600. அந்த மாதிரி கண்டிப்பாக இவ்வளோ விலை கம்மியாக இவ்வளோ அழகான ஆர்னமெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வீட்டில் இந்த க்ரீப் பேப்பர்ஸ் அவ்வளோ ரேட்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். 30 rupeesக்கு ஒரு க்ரீப் பேப்பர், ஒரே பேப்பரில் ஃபுல் ஆர்னமெண்ட்டை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 30 rupeesல முடிகிற வேலை இது. நம்ம 200 500 கொடுத்து நம்ம வாங்கணுமா கடையில்? பாருங்கள், அப்படியே ரோஸ்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஒரு 5 மட்டும் ஒரு பேப்பர் அட்டாச் பண்ணி பெரிய ரோஸ் பண்ணேன். கொஞ்சம் அந்த முன்னாடி டாலர் வைக்கிற மாதிரி பெரிய ரோஸ் பண்ணேன். மற்ற எல்லாமே சேம் சைஸ் பேப்பர் வச்சு சின்னதாக ரோஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரோஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி ரோஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், டை ரோஸ்னு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். நான் தெளிவாக ரோஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். கம் யூஸ் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணியும் பண்ணியிருப்பேன். க்ளூ யூஸ் பண்ணாமல் ஸ்டாப்லர் வச்சு எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ போய் ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் வீட்டில் சும்மா சின்னதாக ஒரு வளையல் பண்ணணும்னா கூட ஒரு நார்மல் பிளாஸ்டிக் வளையல் எடுத்து இந்த மாதிரி ரோஸ் பண்ணி நம்ம அதில் பேஸ்ட் பண்ணால் அந்த வளையல் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, நான் பண்ண க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் நிறைய பண்ண முடியும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஒரு ஆர்னமெண்ட் இருக்கும், சைஸ் தெரியணும் இல்லையா? சார்ட் பேப்பர் எடுத்து நல்லா ஒரு திக்கான சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட திக்கான சார்ட் பேப்பர் இல்லை, அதுக்கும் நான் ஒன்று பண்ணேன். அதையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நார்மல் ஆர்னமெண்ட் ஒரு 6 சைஸில் இருக்க ஆர்னமெண்ட் எடுத்து அதோட சைஸ்க்கு நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஆர்னமெண்ட் சைஸில் கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ரோஸ்லாம் பேஸ்ட் பண்ணணும்ல. நீங்களே பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப பெரிய திங்ஸ்லாம் தேவை பண்ணணும்னு இல்லை. நார்மல் க்ரீப் பேப்பர், ஒரு சார்ட் இருந்தாலே போதுங்க, நீங்கள் சூப்பராக பண்ணலாம். பாருங்கள், நான் அந்த மாதிரி ஒரு பெரிய செயின் சைஸ்க்கு வரைஞ்சிட்டேன். பிக் ரோஸ் வைக்கிறதுக்காக நான் நம்ம சென்டரில்
அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக நான் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சி அதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ சின்ன நெக்லஸ் பண்ணுறதுக்காக அதையும் வரைஞ்சிட்டேன். அதையும் வரைஞ்சி அதே மாதிரி கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம கடையில் எப்படியும் வாங்குவோம். குழந்தைங்க குட்டி குட்டி குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அந்த காஸ்டியூம் போட்டு பார்க்கும் போதே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கோகுலாஷ்டமிக்கு அதுவும் ஒரு செலிப்ரேஷன் தானே நமக்கு. நான் பாப்பாவுக்காக இதை பண்ணேன். நான் கண்டிப்பாக பாப்பாவுக்கு இதெல்லாம் போட்டு அவளுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நாளைக்கு. பாருங்க, ஆர்னமெண்ட் மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி இப்போ என்னோட சார்ட் வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சு. அதனால நான் வந்து ஒரு திக் கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். கார்ட்போர்ட்னா ரொம்ப வெயிட்டான கார்ட்போர்டு இல்லைங்க. நார்மலாக இப்போ வந்து சாரீக்கெல்லாம் வரும், சாரீ உள்ளெல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, ஒரு கார்ட்போர்ட் அட்டை. அந்த அட்டை தான் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து இதை பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் திக்னஸ்க்காக அதோட கட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த ஆர்னமெண்ட்டையும் பேஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணியாச்சு. அது வந்து தனியாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து த்ரெட்டு வச்சு பாப்பாக்கு நெக்கில் வந்து டைட் பண்ணுவோம் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அந்த கேப் நான் எப்படி கவர் பண்ணுறதையும் நீங்களும் அது வீடியோலேயே பாருங்கள். இப்போ நம்ம அந்த ரோஸ் எடுத்து பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து ஒரு 5 பிக் ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரோஸ் தான் நான் வச்சுருக்கேன். மற்ற சைட்லலாம் வந்து குட்டி குட்டி ரோஸ் வைக்கிறேன். சரியா ஒட்டலை. இது வந்து க்ளூ போட்டாலே வந்து நார்மலாக ஃபெவிகால் போட்டாலே சூப்பராக ஒட்டுதுங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை, நல்லா ஒட்டிக்கிச்சு. எல்லா ரோஸையும் நம்ம வச்சிடலாம். பார்க்கவே வந்து நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ரெட் கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதே பண்ணலாம். நம்ம நார்மலாக சார்ட்டில் பண்ணுறது க்ரீப் பேப்பர்ஸில் பண்ணோம், க்ரீப் ஷீட்டில் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாக இருக்காது. நீங்கள் ஒரு ஷோகேஸ் கூட இது வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை குட்டி குட்டி ரோஸ் எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய வேலையில், க்ரீப் பேப்பர்ஸ்ன்றதுனால ஈஸியாக ஒரு 10 செகண்ட்லேயே நீங்கள் ஒரு நார்மல் ரோஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஒட்டணும், ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு அந்த நெத்தி சுட்டி மேலே வைப்பாங்க இல்லையா, அதுக்கும் ஒரு இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி அதுக்கும் நம்ம வந்து ரோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் நம்ம ஒட்டணும். என்கிட்ட ஒரு சின்ன கம்மல் இருந்துச்சு. அந்த கம்மலை வந்து அந்த பெரிய ரோஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரோஸில் வந்து நடுவில் வந்து சென்டரில் இது பண்ணி ஹோல் பண்ணி அந்த கம்மலோட சேர்த்துட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு ஒரு கம்மல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. வீட்டில் இருக்க சின்ன சின்ன திங்ஸ் வச்சு தாங்க பண்ணுறோம், வேற ஒன்றுமே கிடையாது. ஸ்மால் ரோஸ் எடுத்து அந்த பிக் ரோஸ்க்கு பின்னாடி நான் லைட்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு அழகாக ஒரு இயரிங் மாதிரி செட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இது காஞ்சிச்சுன்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்து அதில் எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிடலாம். பெரிய பீட்ஸ் கூட வைக்கலாங்க. பெரிய பீட்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்க ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் குட்டி குட்டி பீட்ஸ் வச்சுக்கிட்டா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த பெரிய பீட் இருந்துச்சுன்னா ரோஸ் இருக்கு இல்லைங்களா, பெரிய ரோஸ் முன்னாடி நம்ம டாலர் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அந்த ரோஸில் வேணால் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் வச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட ஆர்னமெண்ட் இந்த க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக.
நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் வந்து இந்த மாதிரி யோசிக்க முடியும். டெய்லி ஒரு வீடியோ போடணுன்ற ஒரு ஆர்வம் வரும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அதுக்கு நான் வந்து பின்னாடி ஒரு த்ரெட்டு வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி ஸ்டாப்லரும் போட்டேன். ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு ஸ்டாப்லர் இருக்கணும்ல, அதுவும் போட்டுட்டு அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம குட்டி குட்டி ரோஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து இது பின்னாடி தாங்க போகும், கழுத்துக்கு பின்னாடி தான் போகும். ஸோ அதையும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரியல் ஆர்னமெண்ட் மாதிரியே இருக்கும். நீங்கள் யூஸும் பண்ணலாம், டெம்பரரியாக யூஸ் பண்ணலாம். பெர்மனெண்ட்டாக இப்போ வந்து நம்ம வந்து மெட்டல் ஆர்னமெண்ட் மாதிரி வராது. மோஸ்ட்டாக கடையிலையும் இந்த மாதிரி தான் விற்பாங்க. நீங்கள் இது 200 400 கொடுத்து நீங்கள் வாங்கணும். பட் நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால 30 rupees 50 rupeesக்கு இது முடிஞ்சிடும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்னமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும், நம்ம பாப்பாவுக்கு போட்டு அழகு பார்க்கணும். நாளைக்கு கோகுலாஷ்டமி வருது. நான் கண்டிப்பாக பாப்பாவுக்கு போட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.